இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது அப்படிங்கிறதையும், இந்த வாரத்தில் என்ன விஷயம்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதையும், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமா கவனமாக செயல்படணும், எப்படி செயல்பட்டால் லாபத்தை நீங்கள் பெற முடியும், எந்த விஷயத்தில் யோசித்து சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கண்டிப்பாக கடகராசிக்கு ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசிக்காரங்க உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பால் நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கடகராசி அப்படின்னு சொன்னாலே உணர்ச்சி, அன்பு, குடும்ப பாசம் இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இந்த வாரம் அந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை சவாலமாக அமையுமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்காரங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சந்திரன் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் சந்திரனோட பரிபூர்ண அருளையும் பெறணும்னு நினச்சா பௌர்ணமி தினத்தில் இந்த கடகராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் எண்ணற்ற நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை எல்லாமே கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த வாரம் பாருங்கள், இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மிக்ஸ்டான பலன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, சில விஷயத்தில் நீங்கள் நினச்சதை விடவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது. அதே போல் சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பும் உருவாகுது. முக்கியமாக இந்த வாரம் உங்களோட மனநிலை தான் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமை எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய வகையில் அமைய போகுது. அதனால் மனநிலைமையை தெளிவாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனசை ஒரு நிலை இல்லாமல் செயல்படாதீங்க. குழப்பத்தை தவிர்க்க பாருங்கள். தெளிவாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். திட்டம் போட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த வாரம் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு, நன்மை இது எல்லாமே வரும் பாருங்கள். தெளிவே இல்லாமல் ஏதாவது எடுத்தோம் கவுத்தோம் அப்படி செய்யுங்க, அது பாருங்கள் எந்த ஒரு பலனையுமே தராது. அதனால் தெளிவாக யோசிச்சு பண்ணுங்கள். முக்கியமாக அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனை கூட வரும். அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா அவசரப்பட்டு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தான் அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை சிறப்பாக செய்யுங்க. கொஞ்சம் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கிறது போல தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேலையை கொடுக்குறாங்களோ அதை சரியாக செஞ்சு காட்டுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு அந்த வேலையின் முடிவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் யாருக்கிட்டையுமே வாக்குவாதமோ சண்டை சச்சுரவோ செய்யாதீங்க. உங்களுக்கான பணியை சரியாக செய்யுங்க. அதற்கான பலன் இந்த வாரம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு பெரும்பாலும் சரியாக இருக்கும். அதனால் குழப்பிக்காதீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே செஞ்ச நல்ல வேலைக்கான ஒரு அங்கீகாரம், பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட மேலதிகாரி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வேலை விஷயத்தில் தெளிவாக வேலை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை இந்த வாரம் பெறுவீங்க. அதே போல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கூட பாருங்கள், நிறைய டீலெல்லாம் புதுசாக வரும். ஆனால் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த ஒப்பந்தம்லாம் போடுற மாதிரி இருந்தால், கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது. அதே போல் எந்த ஒரு புதிய வாய்ப்புமே வரும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்காமல் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சரி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் உங்களோட பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். இந்த வாக்குவாதத்தால் உங்களுக்கு இடையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கூட்டாளிகள்கிட்ட தேவையில்லாமல் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கோங்க, வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பேசும்போது உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் நல்லதாக இருக்குங்க. ஏன்னா யோசிக்காமல் பேசுகிற வார்த்தைகள் தான் சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடுது. அதனால் பேசும்போது நிதானமாக கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க. உங்களுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். பண ரீதியாக பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரானதாக தான் இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் எதிர்பாராத செலவு வரக்கூடிய சூழல் உருவாகுது. பண ரீதியாக ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். வீட்டுக்காகவோ இல்லைன்னா தொழிலுக்காகவோ ஏதாச்சும் செலவு ஏற்படலாம். சேமிப்பு குறையக்கூடியதாக இருக்குது.
கவலைப்படாதீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணுறத குறைச்சிக்கிறது நல்லது. அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் தாங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் உங்களோட வாழ்நாளின் நலன் கருதி சேமிக்க தொடங்குங்க. சேமிப்பை குறைக்காமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணால் நல்லதாக இருக்கும். அதே போல் பெரிய அளவில் பண ரீதியாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் தவிர்க்க பாருங்கள். பண ரீதியாக பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அதை தவிர்க்கிறது நல்லது. இல்லை பண்ணணும், இப்போயே அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு பண்ணுங்கள். குலதெய்வ கோயில் பக்கமாக இருக்குது அப்படின்றவங்களாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கான பணிகளை தொடங்குங்க. உங்கள் குலதெய்வத்தினரால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ஒத்தி வைக்கிறது நல்லது. பண ரீதியாக ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இந்த கடகராசிக்காரங்க இந்த வாரம் இருந்தே ஆகணுங்க. அதே போல் நீங்கள் யாருக்கும் இந்த கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யவே கூடாது. யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காமல் இந்த வாரம் இருக்கணும். பண ரீதியாக நீங்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். இந்த 2 விஷயத்தையும் தவிர்த்தே ஆகணுங்க, இல்லைன்னா சிக்கல்கள் வரலாம். அதே போல் குடும்ப உறவுகள், காதல் உறவுகளில் என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்னு பார்த்தா, கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. காதலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், உங்களுக்குள்ள நல்ல ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தான் சரி செய்யணும். விட்டு கொடுத்து அனுசரித்து கண்டிப்பாக போகணும். தேவையில்லாமல் பேசி வாக்குவாதத்தை பெருசு பண்ணாதீங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்க்க பாருங்கள். அப்படி இருந்தால் இந்த வாரம் ரொம்பவும் அருமையான வாரமாக இருக்கும். அதே போல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட ரொம்பவுமே அன்பாக இருப்பாங்க. அவங்களோட அரவணைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவங்களோட ஆலோசனை பாருங்கள், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனை கேட்டு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்களேன், சிறப்பான உயர்வை கடகராசிக்காரங்க பெறுவீங்க. ஏன்னா குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுற நீங்கள் அவங்களோட ஆலோசனையுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கொடுக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதே போல் குடும்ப சூழலில் எப்போவுமே சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈகோவை குறைக்கணும். ஈகோ தான் பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவை கொடுத்துருக்கு. இது நீங்கள் பெருசாக நினச்சிருக்க மாட்டீங்க, சாதாரணமாக தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நிறைய இடத்துல இதனால் பல பின்னடைவை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களோட குடும்ப சூழலில் எப்போவுமே சந்தோஷமான சூழல் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சொந்த பந்தம்னு எல்லோரும் கூடி ஒன்றா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான ஈகோவை குறைக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. எப்போவுமே சிறப்பான உயர்வை குடும்ப சூழலில் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகுது. ஏன்னா பெரியவங்களோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதனால் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரும். அதே போல் உங்களோட உறவினருமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட செயல்களில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகணும். அதே போல் குடும்ப சூழலில் எப்போவுமே சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு சந்தோஷம் நீடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு உங்கள் குலதெய்வ கோவில் சென்று வழிபடுங்க. குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கடகராசிக்காரங்க, உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளாலையுமே உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் முதல்ல சொன்னதான், இந்த மன ரீதியாக நிறைய குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம். மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும் அப்படின்னா தெளிவாக பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். அதிகமாக போட்டு யோசிச்சுட்டு தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. அதே போல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். இப்போலாம் நிறைய வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிற பழக்கத்தையுமே நீங்கள் அதிகரிக்கணுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கரெக்டாக நீங்கள் சீராக கடைபிடிச்சா கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். இல்லைன்னா சரியாக தூங்கலை, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்காமல் உழைச்சாலுமே பிரச்சனை வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிங்க, இது நல்லதாக இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தில் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதிகமாக போட்டு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, நல்லா தூங்குங்க. அதே போல் இந்த உடற்பயிற்சி செய்கிறத கண்டினியூ பண்ணுங்கள். யோகா, தியானம், நடைபயிற்சி, இந்த மாதிரி மெடிடேஷனை ட்ரை பண்ணுங்கள். சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். இந்த வாரம் என்ன விஷயம்லாம் நன்மையாக நல்லதாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா வெள்ளை, லைட் ப்ளூ, இந்த 2 நிறங்களுமே உங்களுக்கு லக்கி கலராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுறது நல்லது. அதே போல் இந்த கலரில் எப்போவுமே நீங்கள் ஒரு கர்ச்சிப் கூட யூஸ் பண்ணலாம், இது நல்லதாக இருக்கும். லக்கி டே அப்படின்னு பார்த்தா திங்கள், வெள்ளி, இது 2மே சிறப்பான ஒரு உயர்வு தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. லக்கி நம்பர் 2, 7, இந்த 2 எண்களுமே உங்களுக்கு சிறப்பான எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொன்னோம்ல, இந்த வெள்ளை, லைட் ப்ளூ, இந்த 2 கலருமே நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜி அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த 2 நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த வாரம் எந்த விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. யோசித்து நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். அதே போல் யாருக்கிட்டேயுமே வீணான வாக்குவாதங்கள் செய்யவே செய்யாதீங்க. பிடிக்கலையோ அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. உங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறன்ற பேரில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் போய் தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாமல் இருங்க, நல்லதாக இருக்கும். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வாக்குவாதம் செய்யாதீங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் ரொம்பவுமே சூப்பரான வாரமாக உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தா இந்த வாரம் ஒரு லேர்னிங்கான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி நீங்கள் இந்த வாரத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான சக்ஸஸ் மாறும். நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். என்ன கடகராசி என்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பாருங்கள், கூட ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணி வைக்கிறதுனால நாங்கள் போடுற பதிவுகள் எப்போவுமே உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.